அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு சூரத்துல் கியாமா 75வது சூரா. இது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கி வரப்பட்டதுனால இது மக்கி சூரா. இதில் மொத்த வசனங்கள் எத்தனை? 40 இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு 26லேருந்து 30 வரைக்கும் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம 1லேருந்து 25 ஆயத்துகள் பார்த்துருக்குறோம். அது என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நாள் மேலேயும் இகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மா மேலேயும் பிரமாணம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதன் இறந்ததுக்கு பிற்பாடு அவன் எலும்புகளை ஆனதுக்கு பிற்பாடு அதெல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு, அவனுடைய விரல் நுனிகளை சமமாக்கக்கூடிய சக்தி, வலிமை, ஆற்றல் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, எல்லா காலத்திலுமே குற்றம் அப்படிங்கிறவங்க மனிதன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான், புரிஞ்சுட்டு தான் இருக்கிறான். அப்போது அவன் என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? இறுதி நாள் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான். எப்போ வரும்? பார்வை நிலக்குத்தி போயிடும். அதுக்கப்புறம் சந்திரன் மங்கி போகும். சூரியனும் சந்திரனும் ஒன்று கூட்டப்படும், ஒன்று சேர்க்கப்படும். அப்போது வெறுண்டோடுறதுக்கு இடம் எங்கே அப்படின்னு மனிதன் கேட்பான். எங்கே ஓடுறது, எங்கே ஒளிகிறது அப்படின்னு மனிதன் கேட்பான். தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே அந்த நாளில் இருக்காது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட, ரப்பு கிட்ட, அதிபதி இறைவன் கிட்ட, ரட்சகன் கிட்ட நம்ம போய் சேரணும். அப்போது மனிதனுடைய செயல்கள் எல்லாமே அவனுக்கு உணர்த்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, தன்னுடைய தவறை தானே உணர்வான். உணர்ந்ததுக்கப்புறமா என்ன சொல்லும்? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா எக்ஸ்கியூஸ் கேட்போம் இல்லையா? ஆனால் அங்கே சாக்கு போக்குக்கு இடமே இல்லை, அங்கே ஏற்கப்படவும் செய்யாது. அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி கிட்ட சில விஷயங்களை சொல்கிறான். திருக்குரானை ஓதும்போது அதை இதயத்தில் பதிய வைக்கிறது, அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறது எல்லாமே அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. அவசரப்பட்டு ஓதுறதுக்கு நாவை அசைக்காதீங்க, தொடர்ந்து ஓதுங்க, ஓத தொடர்ந்து ஓதுங்க, ஃபாலோ பண்ணி ஓதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த முகம் இருக்கும் பார்த்தீங்களா? அது மகிழ்ச்சியில் அல்டிமேட்டான, அதாவது உச்சபட்ச சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட முகம் எப்படி இருக்கும்? செழுமையாக இருக்கும் இல்லையா? முகம் செழுமையாக இருக்கும். இந்த செழுமையான முகம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேராபத்தில் இருக்க போகிறோம், பேராபத்து, அழிவு கன்ஃபார்ம் அப்படின்னு பீதியோட ஒரு முகம் இருக்கும். ஓகேவா? இப்படிப்பட்ட முகங்கள், செழுமையான முகம், பீதி அடைஞ்சிருக்கக்கூடிய முகம் எங்கே இருக்கும்? மறுமை நாளில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மறுமையை உதறிட்டு அவசரப்பட்டு அழிந்து போகக்கூடிய இந்த இம்மையை போய் மனுஷன் விரும்புகிறானே அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 1லேருந்து 25 ஆயத்துக்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். இப்போது 26லேருந்து 30 ஆயத்துக்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பற்றி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை குழிக்கு ஆவி வந்துடும், அதாவது உயிர் அடையும். அப்போது அந்த நேரத்தில் மந்திரிக்கிறவன் எங்க, டாக்டர் எங்க, மருத்துவர் எங்க அப்படின்னா அவன் தேடுவான். இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் பிரிவு கன்ஃபார்ம். நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக போகிறோம், நம்ம சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போயிடும். இறக்கக்கூடிய அந்த தருணத்தில் தெரிஞ்சு போயிடும். அப்போது அவனுடைய கால்கள் பின்னிக்கொள்ளும். முடிவில் இறைவன்கிட்ட, ரட்சகன்கிட்ட தான் அவன் இழுத்து செல்லப்படுவான் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை சொல்லி காமிக்கிறான். இப்போது 26லேருந்து 30 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா இதா பலகத்தித் தராக்கி வகீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்திஸ் சாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மசாக். இப்போது இன்ஷா அல்லாஹ் 26வது ஆயத்தை பார்க்க போகிறோம்.
கல்லா இதா பலகத்தி தராக்கி. கல்லா கல்லானா அப்படி கிடையாது, நோ அப்படின்னு அர்த்தம். நோ அவ்வாறல்ல, அப்படி இல்லவே இல்லை, ஒருபோதும் இல்லை. இதா அப்படின்னா போது, வென். பலகத்தி பலகத்தி அப்படின்னா அடையும் போது, அடையிறது, அது அடையும் அப்படின்னு அர்த்தம். பலகத்தினா அது அடையும். இட் ரீச்சஸ், ரீச் பண்ணும். என்ன ரீச் பண்ணும், எதை ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தராக்கி. அத்தராக்கைய அப்படின்னா காலர் போன்ஸ், அதாவது தொண்டைக்குழி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த நேரத்தில் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண நேரத்தில், மரண வேலையில் தான் இது வந்து நிகழப்போகுது. அப்போது கன்ஃபார்மாக இது நடக்கும். ஓகேவா, கன்ஃபார்மாக இது நடக்கும். கல்லா அப்படிங்கிறது இது உறுதியாக சொல்லக்கூடியதாகவும் இருக்குது. ஓகேவா, உறுதியாக ஒருவனுடைய மரண சமயத்தில் அவனுடைய உயிரானது தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவ்வாறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவ்வாறல்ல அப்படி கிடையாது அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணை வைத்தல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாவங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இணை வைத்தலுக்காகவும் பாவங்களுக்காகவும் நாங்கள் வந்து தண்டிக்கப்பட மாட்டோமே அப்படின்னு இணை வைப்பவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நீ உன் நினப்பெல்லாம் தப்புப்பா, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வாறல்ல, இணை வச்சிட்ருக்கிற, பாவங்கள் செஞ்சிட்ருக்கிற, அதுக்கெல்லாம் தண்டிக்கப்படுவோம், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறத உறுதி சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது அதாவது இந்த நேரத்தில் இதை வந்து குறைஷி தலைவராக இருந்த அபு ஜஹலாக இருக்கட்டும், மற்ற இறை மறுப்பாளர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் ரொம்ப வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காமிக்கிறான். வாழக்கூடிய காலம் எல்லாமே வந்து இறை நம்பிக்கையாளர்கள், அதாவது முஸ்லிம்ஸுக்கு எதிராக ரொம்ப கர்வம் கொண்டு அலைஞ்சு அவங்க வந்து இறுதி நிலையை வந்து எப்படி அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையை வந்து அவங்க அடைவாங்க. உயிர் வந்து தொண்டைக்குழியை அடையும் போது அப்படிங்கும்போது இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்கிறான், மரண வேலையை பற்றி சொல்கிறான். அந்த மரண தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரத்தை பற்றி இங்கே எடுத்துரைக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உறுதியான சொல் மூலமும் உறுதிப்படுத்துவானாக. ஆமீன். அந்த உறுதியான சொல் அப்படிங்கிறது என்னது, கலிமா ஷஹாதா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பானாக, அந்த உறுதியான சொல் மூலம் உறுதிப்படுத்துவானாக. மரண தருவாயில் நம்ம எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்து நம்ம நாவிலேருந்து ஷஹாதா சொல்லக்கூடிய நாவை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப். அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வாறல்ல, கல்லா அது உயிர், அதாவது அது அப்படிங்கிறது பலகத்தி அப்படின்னா அது அடையும் அப்படின்னு அர்த்தம். அது அடையும், அது அப்படிங்கிறது இந்த உயிரை பற்றி இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது அத்தராக்கைய அதாவது தொண்டைக்குழி, இதா அப்படிங்கிறது போது. அப்போது அது உயிர், அதாவது தொண்டைக்குழியை அடையும் போது. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று அப்படி கிடையாது அப்படின்னு கண்டிப்போடக்கூடிய மறுப்பை சொல்கிறது, அதாவது எதிர்மறையாக சொல்கிறது. இன்னொன்று நேர்மறையாக உண்மையிலேயே அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே இது வந்து தொண்டைக்குழியை அடையும், உயிர் வந்து தொண்டைக்குழியை அடையும் அப்படிங்கிறத இந்த உண்மையிலேயே கண்டிப்பாக நேர்மறையான பொருளை கொடுக்கும். ஓகேவா. ஸோ இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆதமுடைய மகன் வந்து எப்படி இருக்கிறான், ஆதமின் மகனே, மனிதனே, உலகில் உமக்கு எடுத்து சொல்லப்பட்ட எதையும் உன்னால் இங்கு மறுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இதை நீ வந்து இப்போ கண்கூடாக பார்க்க போகிற, அப்போ உண்மையிலேயே இது நடக்கும். உண்மையிலேயே உன்னுடைய உயிர் வந்து உன் உடல்லேருந்து கலன்று உன்னுடைய தொண்டைக்குழியை அடையும் அப்படிங்கிறத இதை உறுதிப்படுத்துறதுக்காகவும் இது கல்லா அப்படின்னு சொல்லப்படுது. தொண்டைக்குழி அப்படின்னு சொல்கிறது தராக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல். இது வந்து ஒரு பன்மை சொல். ஓகேவா. தொண்டைக்குழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அப்போது இது ஒரு பன்மை சொல். அப்போது இது வந்து தர்குவத் அப்படிங்கிற அந்த ஒருமை சொல்லேருந்து வரக்கூடியது தான். அப்போது இந்த தொண்டைக்குழிக்கும் தோள்பட்டைக்கும் இடையில துருத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை எலும்புன்னு சொல்லுவாங்க இதை. சரியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 56ல் 83, 85வது ஆயத்துக்களை என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உயிர் தொண்டைக்குழி அடையும் போது உங்களால் அதை மீட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, அந்த சமயத்தில்
நீங்கள் பார்த்துட்டு, அதாவது பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. உங்களை விட நாமே அவனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறோம். ஆயினும் நீங்கள் பார்க்க இயலாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வக்கீல மன் ராக். வக்கீல அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, அதாவது இதில் வந்து வக்கீல அப்படிங்கிறது வந்து கேட்கப்பட்டாள் வக்கீல மண் ராக், யாரும் ராக் அப்படிங்கிறது ஓதி பார்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது மந்திரிப்பவன் யார், ஓதி பார்ப்பவர் யார் அப்படின்னு கேட்கப்படுகிறது. வக்கீல அப்படின்னா கேட்கப்படுகிறது. ஓகேவா? கீழ அப்படின்னா கேட்கப்படுறது. அங்கே வந்து நமக்கு கேட்கப்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ கால யகூலு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் கீழ அப்படின்னா கேட்கப்படுதல். அங்கே வந்து சொல்லப்படும், அங்கே வந்து கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? மண்னா யார் அப்படின்னு அர்த்தம். ராக்குனா ஷிஃபா வழங்கக்கூடியவங்க. இந்த ருக்கையா அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ருக்கையா அப்படிங்கிறது ஷிஃபா வழங்குது. அப்போது இந்த ருக்கையா செய்கிறது யார், அப்போது ஷிஃபா வழங்கக்கூடியது யார்? ஷிஃபா வழங்குறது அப்படிங்கிறது உடலுக்கும் சொல்லலாம். அதாவது தபீபுனா டாக்டர். ஓகேவா? டாக்டர் யார், மந்திரித்து ஊதுபவர் யாரேனும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கப்படும் போது அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஓதி பார்க்க யாரேனும் உண்டா அப்படின்னு கேட்கப்படும் போது. இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து உலமாக்கள் சொல்கிறாங்க. அதாவது இவருக்கு ஓதி பார்ப்பவர் யாரும் உண்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இவரை குணப்படுத்தும் மருத்துவர் யாரும் உண்டா அப்படின்னும் இதுக்கு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவனுடைய உயிரை வந்து மேலே கொண்டு போகிறது யார், அருளுக்கான மாணவர்களா இல்லை வேதனைக்கான மாணவர்களா அப்படின்னும் கேட்கப்படுது. சரியா? இவனுடைய உயிரை மேலே கொண்டு போகிறது யார், அருளுக்கான மாணவர்களா வேதனைக்கான மாணவர்களா அப்படின்னும் இதுக்கு சொல்லப்படுது. ஸோ இத்தனை அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனை வந்து சுகப்படுத்தக்கூடிய நோக்கோட அவனோட பக்கத்தில் இருக்கிறவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போது மந்திரிப்பவன் எவன், குணப்படுத்துபவன் எவன் அப்படின்னு அங்கே கேட்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அந்த காலத்தில் வந்து இந்த மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து நிறைய நம்பிக்கைகள் வச்சுருந்தாங்க. அதாவது மரண நேரத்தில் இந்த அரபியர்கள் மாந்திரிகம், குறி, ஜோதிடம் அப்படிங்கிறதுல எல்லாமே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ எந்த நோய் அவங்கள பிடிச்சிக்கிட்டாலும் சரி, மாந்திரிகர்கள் அவங்கள அழைச்சி மந்திரிப்பாங்க, நோயாளியை மேலே ஊத செய்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நோயாளியாக இருக்கிறவங்க நோயிலேருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மறிக்கக்கூடிய நேரத்தில், இறக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து தப்புறதுக்காக மந்திரிப்பவன் எவன் அப்படின்னு அவங்க வந்து தேடுறதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மக்கள் வந்து இப்படி தான் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலால விதிக்கப்பட்ட அந்த மரணத் தவணை வந்துடும் இல்லையா? அந்த நேரத்தில் மாந்திரிகர்களானாலும் சரி, வைத்தியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த மரணத்தை தள்ளி போட முடியுமா, இல்லை அது இல்லாமல் தான் ஆக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. மனிதனுடைய உயிர் அப்படிங்கிறது வந்து உடல்லேருந்து எல்லா பாகங்கள்லேருந்தும் வெளியேறி தொண்டைக்குழியை வந்தடைஞ்சிரும். அந்த உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்குமார்கள் அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். அருளுக்கான மாணவர்களாகவும் இருக்கலாம், வேதனைக்கான மாணவர்களாகவும் இருக்கலாம். அந்த மாணவர்களை அந்த மனிதன் பார்ப்பான், கன்ஃபார்மாக அதை பார்ப்பான். ஸோ அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறான். இந்த உலகம் நிலையானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இதில் நிலையாக இருந்திருக்கிறாங்களா? இல்லவே இல்லை இல்லையா? யாராக இருந்தாலும் சரி, முடிவு அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக கன்ஃபார்மாக இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரியும். பிரிஞ்சு தான் ஆகணும். அதை தான் இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிவு அப்படின்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு புரிய வைப்பான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஆசாபாசங்கள்லேயும் மூழ்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உயிர் இருக்குது பார்த்திங்களா, ஆத்மா,
அது வந்து தொண்டைக்குழிய வந்து அடைஞ்சிரும். இறந்து போகாமல் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு நப்பாசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறவே செய்யாது இல்லையா? இறக்காமல் தப்பிச்சிடலாம், நம்ம உயிரோடவே காலம் முழுக்க இருந்துருவோம் அப்படின்னு நடக்குமா? நமக்கே தெரியும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நடக்கவே நடக்காது. எப்படி இருந்தாலும் நம்மளை நோக்கி மரணத்தை நோக்கி நம்ம விரைஞ்சு போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கே தெரியும். வருஷம் போக போக நம்ம வந்து மரணத்தை நோக்கி பயணப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போது அந்த உயிர் வந்து தொண்டைக்குழியில் வந்து ஊசலாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க மரண தருவாயில் அவனை தப்பிக்க வைக்க முடியுமா? மந்திரவாதியால் முடியுமா? மருத்துவரால் முடியுமா? எல்லாரையும் தேடுவாங்க. அதனால தான் அந்த அறியாமை மிகுந்த ஜாஹலியா மிகுந்த அரபியர்கள் மாந்திரிகத்தை, குறி பார்க்குறத, ஜோதிடத்தை எல்லாம் நம்பினதுனால, முழு நம்பிக்கை வச்சதுனால வந்து என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இதை சுட்டி காமிக்கிறான். வக்கைலமன் ராக், ஓதி பார்ப்பவர் யாரும் இருக்கின்றாரா அப்படின்னு கேட்கப்பட்டாள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த ஆயத்துக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது நான் முஸ்லிம்ஸ் டிஸ்பிலீவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து இறப்பே கிடையாது, இறப்புக்கு அப்புறம் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா தான் கொடுக்கணும், அப்போ பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, ஓகேவா, அப்போ தண்டனையும் கிடையாது, இறப்பே இல்லைங்கும் போது தண்டனை இல்லையே அப்படின்னு ஒரு சாரார் நினச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இறப்புக்கு அப்புறம், இறப்புன்றத ஒருத்தவங்க நம்பினாலும் இறப்புக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக தண்டிக்கப்படவே மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த மரண நேரத்தில், மரண தருவாயில் உன்னுடைய ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைக்குழியை வந்து அடைஞ்சிடும். அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா மரண தருவாயில் அந்த மனிதனை சுற்றி எல்லா மனுஷங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, எங்கே மந்திரிக்கிறவங்க, எங்கே குணப்படுத்துகிறவங்க, எங்கே டாக்டர், எங்கே ஹீலர், எங்கே அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்க? அந்த இறக்கக்கூடிய மனிதனுடைய உயிரை, வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக மனிதர்கள் கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துக்களையும் சொல்லிட்டு 28வது ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அதாவது வதன்ன அன்னஹுல் ஃபிராக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வதன்ன அப்படின்னா இன்னும் அறிந்து கொண்டால், அன்னஹு நிச்சயமாக இது, அல் ஃபிராக் பிரிவுதான், ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவு காலம் என்பதை உறுதி கொள்கிறான். சுபஹானல்லாஹ், நிச்சயமாக இது உலகை விட்டு நாம் பிரிய போகின்ற பிரிவுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டாள். அப்போது கன்ஃபார்மாக அவனுக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போது கண்டிப்பாக நம்ம வந்து பிரிய போகிறோம், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. சுபஹானல்லாஹ். அப்போது இதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிவு அப்படிங்கிறத உறுதியாக அவன் வந்து பார்ப்பான். கன்ஃபார்மாக நம்ம வந்து இந்த ஃபேமிலியை விட்டுட்டு போக போகிறோம், நம்மளுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போக போகிறோம், வாழ்க்கை துணையை விட்டுட்டு போக போகிறோம், ரொம்ப பாசமாக வந்து இருக்கக்கூடிய சொந்தங்களை விட்டுட்டு போக போகிறோம், நம்ம கட்டின அந்த வீட்டை விட்டு போக போகிறோம், மாளிகைகளை விட்டு போக போகிறோம், அதுக்கப்புறம் ரொம்ப சிரமம் எடுத்து இந்த உலகத்தில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்துக்களை விட்டுட்டு போக போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களை விட்டுட்டு போக போகிறோம், உற்றார் உறவினர்களை விட்டுட்டு போக போகிறோம், நண்பர்களை விட்டுட்டு போக போகிறோம், பாசமோட நம்மளை வளர்த்த பெற்றோரை விட்டுட்டு போக போகிறோம், மற்றவங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டு போக போகிறோமே அப்படிங்கிற அந்த ஏக்கம், அப்படியே அந்த பாச உணர்வு அப்படியே அவனை வந்து கவ்விக்கும். அந்த நேரத்தில் உலக மாயிலிருந்து வாழ்நாள் முழுசுமே வீணாக்கிட்டோமே, மரண தருவாயில் ரொம்ப பெரிய ஏக்கம் அவனை பிடிச்சிக்கும். அப்போது உயிர் வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தோணும். உயிர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயமா தோணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இறந்து போகிறத விரும்பவே மாட்டாங்க.
கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது அந்த கடைசி நேரத்தில் வரைக்கும் பிழைச்சிடலாம், பிழைச்சிடலாம், நம்ம கன்ஃபார்மாக வந்து இறந்து போக மாட்டோம், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உயிர் என்ன பண்ணுது, தொண்டைக்குழியாக வந்துருச்சு. அப்போது உலக ஆசை ஃபுல்லாகவுமே நிராசையாக போயிடும். அப்போ தான் நமக்கு அந்த பிரிவு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். பிரிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபிராக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சுபஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியாக நல்லோரோட உயிராக இருந்தாலும் சரி, தீயோரோட உயிராக இருந்தாலும் சரி, அது வந்து பிரிய தான் போகுது. அப்போது தொண்டைக்குழிக்கு உயிர் வந்ததுக்கு பிற்பாடு நம்மளுடைய கீழ்பாகங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உயிர் இல்லாமல் போயிடும் இல்லையா? எல்லா பாகத்துலேருந்தும் உயிர் வந்துருச்சு இல்லையா? அப்போது எல்லா பாகத்துலேருந்தும் உயிர் வந்து எங்கே வந்து அடைஞ்சிருச்சு, தொண்டைக்குழிக்கு வந்து அடைஞ்சிருச்சு. அப்போ மற்ற பாகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், செயலிழந்து உயிரற்று இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்க, வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக் வத்தஃபத்தி, அதாவது வல் தஃபத்தி அப்படிங்கிறது வந்து பின்னிக்கொண்டாள் அப்படின்னு அர்த்தம். பின்னிக்கொண்டாள். அஸ்ஸாக்கு என்ன பின்னிக்கொண்டாள், கெண்டைக்கால். பிஸ்ஸாக் கெண்டைக்காலுடன், இன்னும் கெண்டைக்காலுடன் பின்னிக்கொள்ளும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது மற்ற பாகங்கள் எல்லாத்துலேருந்தும் உயிர் வந்துருச்சு. எங்கே வந்து அடைஞ்சிருச்சு, தொண்டைக்குழிக்கு உயிர் வந்து அடைஞ்சிருச்சு. அப்போ என்னாகும், கால்களை வந்து அசைக்கவே முடியாது. அப்போது ஒன்றை விட்டு இன்னொன்று அகட்டி வைக்கக்கூட முடியாது. ஒரு கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோட சேர்ந்துக்கும். அந்த நாளில் அந்த உயிரானது எப்படி இருக்கும்னா இறைவன்கிட்ட இழுத்து செல்லப்படும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். மரண நேரத்தில் காலோட கால் பின்னும்போது அவனுக்கு வந்து இம்மையும் மறுமையும் சேரும்போது அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது இந்த வசனம் பார்த்திங்கன்னா அந்த மனிதனுடைய உலக நாட்களில் இறுதி நாள் இல்லையா? மரண நேரம் அப்படிங்கிறது எப்படி, உலக நாளில் இறுதி நாள், மறுமை நாளில் முதல் நாள். சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய கருணைக்குரியவர்களை தவிர மற்றவங்களுக்கு அன்றைய நாள் எப்படி இருக்கும்னா துன்பத்தோட துன்பம் சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பயங்கரத்தோட பயங்கரம் பின்னும்போது, சோதனையோட சோதனை சேரும்போது, இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குது. மரண வேளையில் பின்னிக்கொள்ளும் அப்படிங்கிறது கால்கள் தான் அப்படிங்கிறதும் நேரடியான அர்த்தமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஃபன் துணி போடுறோம் இல்லையா, இறந்தவங்களுக்கு என்ன பண்ணுறோம், மையத்துக்கு கஃபன் ஆடை போடுறோம். அப்போது இந்த கஃபன் ஆடையில் இரு கால்களும் சுருட்டப்படும் போது அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் அவனுடைய உடலை குளிப்பாட்டி கஃபன் துணியில் போத்தி தயார் செய்வாங்க. இன்னொரு பக்கம் வானவர்கள் அவனுடைய உயிரை வந்து மேலுலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயார் செய்வாங்க. ஸோ இந்த 2 நிகழ்வுகளுமே அந்த நேரத்தில் நடக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை பற்றி தான் இந்த காலோடு கால் பின்னும்போது அப்படிங்கிறதுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து ஒத் தஃபத்தி சாக்கு, அதாவது வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக்கு, அதாவது மறுமையுடைய கெண்டைக்காலுடன் உலகத்தின் கெண்டைக்கால் பின்னிக்கொண்டாள். அதாவது உலகத்தின் கடுமையான இறுதி நிலையும் மறுமையின் பயங்கரமான முதல் நிலையும் மனிதனுக்குள் அப்போது ஒன்று சேரும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்கிறான். இதில் வந்து அவனுடைய கால்கள் டை பண்ணப்பட்டுரும், பின்னப்பட்டுரும், கட்டப்பட்டுரும் அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து நேரடி அர்த்தமும் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த உலகத்துடைய எண்ட் ஆஃப் லைஃபு, அது வந்து மறு உலகத்தோடைய அந்த ஒரு நிலை, அதில் முதல் நாள், மறுமையில் முதல் நாள், இந்த உலகத்தில் இறுதி நாள், அந்த 2மே வந்து சேரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான அர்த்தங்களை நம்ம வந்து உணர்ந்து இந்த ஆயத்தை நம்ம ஓதணும் அப்படிங்கிறதையும் இதில் புரிஞ்சுக்குவோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதில் வந்து காலோடு கால் பின்னும்போது வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஆழ்ந்த அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மரண நேரத்தில்
இந்த மாதிரியான நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. உலக நாட்களில் இறுதி நாள், மறுமை நாளில் முதல் நாள் இதை வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் துன்பத்தோடு துன்பம், பயங்கரத்தோட பயங்கரம், சோதனையோட சோதனை சேரும்போது அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குது. மரண வேளையில் உன்னிரு கால்களும் பின்னிக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த நேரடி அர்த்தமும், அதே மாதிரி கஃன் துணியில் நம்மளுடைய கால்கள் சுருட்டப்படுறதுடைய அர்த்தமும், அது மட்டும் இல்லாமல் அந்த மரண நேரத்தில் தான் 2 நிகழ்வுகள் நடக்குது. அதாவது மரணித்ததுக்கு அப்புறமா மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த உடலை வந்து குளிப்பாட்டி கஃன் துணியை போற்றி தயார் செய்யக்கூடிய நேரமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வானவர்கள், மலக்குமார்கள் வந்து உயிரை வந்து என்ன பண்ணுவாங்க, மேலுலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயார் செய்வாங்க அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை எல்லாமே இது கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலா ரப்பிக்க யௌம இதினில் மசாக். இலா அப்படின்னா போது, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமே, அவனிடமே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரப்பிக்க அப்படின்னா இறைவனிடமே, உமது இறைவனிடமே. யௌம இதின் அப்படிங்கிறது அந்த நாளில், அல் மசாக் ஓட்டிக்கொண்டு வரப்படுகின்ற இடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவன் பால் அந்நாளில்தான் இழுத்து செல்லப்படுதல் இருக்கிறது. அப்போது இழுத்து செல்லப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது அந்நாளில் உன்னுடைய இறைவன் கிட்ட தான் உயிர்கள் எல்லாமே ஓட்டிக்கொண்டு வரப்படுகின்ற இடம் இருக்கிறது. அப்போது அந்த பாவி தனது தண்டனையை அறிந்து கொள்வான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கெண்டைக்காலுடன் பிணையும் போது அப்படின்றது அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அந்நாளில்தான் உன் அதிபதியின் பக்கம் திரும்பி செல்ல வேண்டியிருக்கும். அப்போது அந்த நேரத்தில் இறைவன்கிட்ட நம்ம போவோம். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பொதுவாக வந்து இந்த நேரத்தில் இறந்ததுக்கு பிற்பாடு நம்ம எல்லாருமே வந்து மறுமை நாள் அன்னைக்கு அல்லாஹ் கிட்ட தான் போக போகிறோம். பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, ஆவியெல்லாம் உலாவிட்டு வரும், ஆத்மா எல்லாம் உலாவும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓட்டி செல்லப்படும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எல்லாருமே எப்படின்னா, அன்றைய நாளில் அவனோட உயிர் எல்லாமே இறைவன்கிட்ட தான் போகும், ஓட்டி செல்லப்படும். அதாவது இப்போது ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓட்டி செல்லப்படும். உயிர்கள் எல்லாமே ஓட்டி செல்லப்படும். அது உலாவிட்டுலாம் இருக்காது. அது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஓட்டி செல்லப்படும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரைவ் பண்ணி போகிறது, மசாக் அப்படின்னா ட்ரைவ் பண்ணுறது, ஸ்டேர் பண்ணுறது, ஸ்டியரிங் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, காரில் ஸ்டியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டியரிங் வீல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஓட்டும்போது காரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த வண்டிகளெல்லாம் ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஓட்டுறது அப்படின்னா அல் மசாக் அப்படிங்கிறது ஓட்டுறது. ஓகேவா? அப்போ ஓட்டி கொண்டு வரப்படும் அப்படின்னா உயிர்கள் வந்து அல்லாஹ் கிட்ட ஓட்டி கொண்டு செல்லப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது நபியே, அன்று அவனது உயிர் கொண்டு செல்லப்படுவது உம்முடைய இறைவனிடம்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது அவன்கிட்ட தான் நம்ம வந்து அவன்கிட்ட தான் நம்மளுடைய மீட்சி இருக்குது, அவன்கிட்ட தான் நம்மளுடைய உறைவிடமும் இருக்குது. ஏன்னா உயிர் வந்து வானங்களுக்கு எடுத்து செல்லப்படும் இல்லையா. அப்போது என் அடியான பூமிக்கு திரும்ப கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். ஏன்னா அவர்களை வந்து, அதாவது மனிதர்களை வந்து நான் அதில் மண்ணில் தான் அதில் படைத்தேன். அதனால் அவங்கள திரும்ப வந்து அதுலேருந்து தான் இன்னொரு முறையாக அவங்கள நான் வெளியே கொண்டு வருவேன். அதனால் நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுங்கள், மலக்குமார்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவான், திரும்பவும் நீங்கள் மண்ணுக்கே கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம இறந்ததுக்கு பிற்பாடு வானங்களுக்கு நம்மளுடைய உயிர் வந்து கொண்டு செல்லப்படுது, ஆத்மா வந்து கொண்டு செல்லப்படுது. கொண்டு போனதுக்கு பிற்பாடு திரும்பவும் அங்கேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வந்து திரும்பவும் நான் மனுஷனை மண்ணிலேருந்து தான் படைத்தேன், என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், திரும்பவும் ஏன் அனுப்புகிறான் நம்மளை அப்படின்னா, ஆத்மாவை திரும்பவும் கொண்டு வந்து போட்டுறான். ஏன்னா நம்ம வந்து ரீசன் என்னென்னா, நம்ம மண்ணிலேருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் திரும்பவும் அங்கேருந்து தான் அவங்கள வந்து நான் கொண்டு வருவேன், அங்கேருந்து தான் அவங்கள வந்து உயிர் பெற எழுப்புவேன். அப்போது
அதை தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னொரு முறையும் அவங்கள நான் வந்து அங்கேருந்து தான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த ஆயத்துக்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1 அதாவது 26லேருந்து 30 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லா இதா பலகத்தி தராக்கை, ஒருபோதும் இல்லை உயிர் தொண்டை வரை எட்டும்போது அப்படிங்கிறது வந்து இங்கே யாரை பற்றி சொல்லப்படுது? அவ்வாறல்ல, தங்களின் இணை வைத்தலுக்காகவும் பாவங்களுக்காகவும் தாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த இணை வைப்பாளர்கள் என்றது மாதிரி கிடையாது. நினச்சிட்டு இருந்த மாதிரி இல்லவே இல்லை. பாவியோட உயிர் வந்து பிரிக்கின்ற நேரத்தில் அது தொண்டைக்குழியை அடைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, வக்கைல மன் ராக், ஓதி பார்ப்பவர் யாரும் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கப்பட்டாள். வதன்ன அன்னஹுல் ஃபிராக், நிச்சயமாக இது வந்து உலக விட்டு நம்ம பிரிய போகின்ற பிரிவு தான் என்பதை அவன் அறிந்து கொண்டாள். வல் தஃபத்தி சாக்கோ பிஸ்ஸாக், மறுமையின் கெண்டைக்காலுடன் உலகத்தின் கெண்டைக்கால் பின்னிக்கொண்டாள். அப்படின்னா உலகத்தின் கடுமையான இறுதி நாளையும் மறுமையின் பயங்கரமான முதல் நாளையும் மனிதனுக்குள் அப்போது ஒன்று சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா இலா ரப்பிக்க யௌம இதினில் மசாக், அந்நாளில் உமது இறைவனிடமே உயிர்கள் ஓட்டிக்கொண்டு வரப்படுகின்ற இடம் இருக்கிறது. அப்போது அந்த பாவி தனது தண்டனையை அறிந்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். இதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து இதில் வந்து அன்றைய மறுமை நாளை பற்றி நம்ம வந்து பயப்படக்கூடிய ஒரு நிலை. மறுமை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய மரண நாள், மரணம் சம்பவிக்கக்கூடிய தருணம். அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக அதை வந்து நம்ம அந்த இறுதி நாள் எப்படி இருக்க போகுது, இந்த உலகத்தினுடைய நம்முடைய இறுதி நாள் எப்படி இருக்க போகுது, நல்லோருடைய உயிர் பிரியக்கூடிய நிலை எப்படி இருக்கும், தீயோருடைய உயிர் பிரியக்கூடிய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சுப்ஹானல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நல்லோருடைய உயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடியவங்க, ஈமான் கொண்டவங்க, முஃமினானவங்க, அவங்களுடைய மரண தருவாயை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அருள் நிரம்பிய மலக்குமார்கள் அங்கே வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப இதமானவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய முகங்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அவங்க வந்து அவங்களோட சுவனத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கஃபன் துணி வந்து அவங்க வந்து போத்துவாங்க. அது அந்த கஃபன் வந்து எப்படி இருக்கும்னா, நறுமணங்கள் நிறைஞ்சிருக்கும். மரண தருவாயில் பார்வையற்ற தூரத்தில் அளவுக்கு வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மலக்குள் மௌத்து, உயிரை கைப்பற்றுறதுக்காக வரக்கூடிய நியமிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வருவாங்க. அப்போது பக்கத்தில் வந்து ரொம்ப இலகுவான முறையில் உயிரை கைப்பற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க வந்து அந்த ஆன்மாவை வந்து நறுமணம் கமழக்கூடியதாக வந்து அந்த ஆன்மா இருக்கும். ஏன்னா அந்த கஃபன்னே வந்து நறுமணம் கமழக்கூடியதாக இருக்கும். அதில் தான் அவங்க போற்றி ஆத்மாவை எடுத்துகிட்டு போவாங்க வான உலகத்துக்கு, விண்ணுலகத்துக்கு. அப்போ வந்து வழியில் பார்க்கக்கூடிய மலக்குமார்கள் வந்து இது யாருடைய ஆவி, ஆத்மா அப்படின்னு கேட்பாங்க. யாருடைய உயிர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பெயரை சொல்லி, இந்த பெயர் கண்ணியமான முறையில் அதை சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பெயர் வந்து தந்தை பெயரோட சேர்ந்து தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஆத்மா மலக்குமார்கள் வந்து அவருடைய ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அல்லாஹ் தஆலா கிட்ட வந்து அந்த ஆத்மா வந்து கொண்டு செல்லப்படும். அதுக்கப்புறமா உண்மை விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் வந்து வாசம் நிறைஞ்சதாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து நீங்கள் பூமிக்கே வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கே வந்து அந்த ஆத்மா வந்து கபரில் வந்து போடப்படும். கபரில் அந்த உயிரோடு அப்படியே போடப்படும். மனிதன் வந்து மரித்து விட்டதாக வந்து அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருப்போம், கேட்போம். இந்த மனிதன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்போம். ஆனால் அந்த மனிதன் இறந்த அந்த சமயத்தில் இதெல்லாமே வந்து நிகழும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கபரில் போனதுக்கு பிற்பாடு ரொம்ப ரொம்ப அமைதியானவங்களா, புது மாப்பிள்ளை உறங்குவது போல் உறக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருவான் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து கபரு விசாலமாக்கப்படும்.
அவங்களுக்கு வந்து வந்து காலையிலும் மாலையிலும் வந்து அந்த சொர்க்க பூங்கா காட்சியளிக்கப்படும். அவங்களுக்கு வந்து காட்டப்படும், எடுத்து காட்டப்படும். இதெல்லாமே வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இதெல்லாமே வந்து நல்லோர்களுக்கு நடக்கும். தீயோர் வந்து உயிர் பிரியக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரண தருவாயில ரொம்ப பயங்கரமான உருவத்தில மலக்குமார்கள் வருவாங்க. மலக்குல் மௌத் வந்து ரொம்ப கொடூரமான முறையில வந்து ஆன்மாவ பிடிச்சு, இழுத்து, அடிச்சு அவங்ககிட்டேருந்து வந்து அந்த உயிரை வந்து பிடுங்குவாங்க. அது மட்டும் இல்லாம, ரொம்ப ரொம்ப அசுத்தமான துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஆன்மா வந்து அவங்க வந்து மேலுலகத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. முதல் வானத்தில வந்து எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அனுமதிக்கப்படாது. அவங்களுக்கு வந்து வானத்துடைய வாயில்களும் திறக்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது சூறால 40வது ஆயத்துல சொல்றான், ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சுவானமும் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையுமா? நுழையவே முடியாது இல்லையா? அது கன்ஃபார்மாக நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களால சுவானத்துக்கும் நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? துர்நாற்றம் வீசக்கூடியதா, ரொம்ப ரொம்ப ஒரு அசுத்தம் வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா சுவனமே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை வந்து உலகத்தில் பாதாள குகையில் போட்டுடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லப்படும். அந்த மலக்குமார்கள் வந்து அவங்கள வந்து வீசி எறிஞ்சிருவாங்க. அந்த ஆத்மாவை வந்து வீசி எறிஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாமே ஏற்படும். நரகத்தில் போய் விழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நசை, அஹமது, சஹீஹ் முஸ்லிமில் எல்லாத்துலேயுமே பதியப்பட்ட ஒரு செய்தி. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பானாக. மரண தருவாயில் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்மை உறுதியான சொல் மூலம் உறுதிப்படுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் கியாமா 26லேருந்து 30 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா இதா பலகத்தித் தராக்கி. காஃப் ஃபத்ஹா லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா. கல்லா. காஃப் அப்படிங்கிறது வந்து அக்கசல் லிசான் எழுத்து, அடி நாவு எழுத்து. லாம் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான். இதை நம்ம வந்து ஷத்தா இருக்கிறதுனால அதை இணைச்சு ஓதுறோம். அடுத்ததான் அலிஃபில் மத் இருக்குது. அதுக்கு அடுத்த வார்த்தை இதா அப்படின்னு வந்திருக்குது. ஹம்சா இருக்கிறதுனால அடுத்த வார்த்தையின் முதல் எழுத்து ஹம்சா. அப்போ வந்து இதை எப்படி ஓதணும்? எங்கே என்ன சட்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போ 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். கல்லா அப்படின்னு நீட்டுங்க. அடுத்ததான் இதா, ஹம்சா கெசரா இ, தால் ஃபத்ஹா அலிஃப் மத்து த. ஹம்சா அப்படிங்கிறது வந்து அக்கசல் ஹல்க்கு எழுத்து, தொண்டை எழுத்து, கீழ் தொண்டை எழுத்து. அடுத்ததான் தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தரஃபுல் லிசான், நுனி நாவு எழுத்து. இதில் அலிஃப் மத் இருக்குது. அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஈதா. அடுத்தது பலகதி, ப ஃபத்ஹா ப, லாம் ஃபத்ஹா ல, கைன் ஃபத்ஹா கா. இப்போது ப ஃபத்ஹா ப அப்படின்னு சொல்லும்போது ப வந்து ஷஃபத்தான் உதல் எழுத்து, லாம் ஃபத்ஹா லாம் வந்து ஹாஃபத்துல் லிசான், அதாவது நாவின் ஓரப்பகுதி எழுத்து. கைன், கைன் ஃபத்ஹா கா, இது அதனல் ஹல்க்கு. ஓகேவா? அதாவது தொண்டை, மேல் தொண்டை எழுத்து. அடுத்ததாக இது வந்து ஹெவி லெட்டரும் கூட. அப்போ கா அப்படின்னு வாயை நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லணும். அடுத்ததாக த கெசரா தி, பலகதி. இப்போது அடுத்ததாக பாருங்கள் அத்தராக்கை. இதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹம்சத்துல் வசலையும் லாமையும் நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஏன்னா தேல வந்து ஷத்தா இருக்குது. அப்போது வந்து நம்ம அதை இணைச்சிடுவோம். த கெசரா த ஷத்தா தித், த ஃபத்ஹா த, பலகதித் த. ஓகே. அடுத்தது ரா ஃபத்ஹா அலிஃப் மத்து ரா. இது வந்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். காஃப் கெசரா கி, யாவில் ஃபத்ஹா இருக்குது. அப்போது தராக்கிய. ஓகே. இப்போ இதை வக்ஃபு பண்ணும்போது என்ன ஆகும்? யாவில் வந்து சுக்குன் வந்துருமா? அப்போது தராக்கி.
அப்போது இங்கே வந்து வக்ஃபு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வக்ஃபு எழுத்து வந்து மத்து தபை நிலையில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது மத்து மத்து நிலையில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நம்ம நிறுத்தணும். இதுதான் ரூல் இதுக்கு. அப்போது வந்து இது எப்படி ஓதணும்? கல்லா இதா பலகத்தித் தராக்கை. ஓகே, அடுத்தது பாருங்கள் 27வது ஆயத்து. வகையில மன் ராக். இப்போது இதில் வாஃபத்தாவா வாவ் அப்படிங்கிறது ஷஃபதான் உதர் எழுத்து, காஃப் கெஸ்ரா யா மத்து கீ. இது வந்து நமக்கு தெரியும் யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் ஃபத்தா ல வகையில. இந்த காஃப் அப்படிங்கிறது வந்து ஹெவி லெட்டர். அடுத்ததான் மீம் ஃபத்தா நூன் சுகோன் மண். மண் அப்படின்னு சொல்கிறோமா, இதுக்கு அடுத்த எழுத்து ரா வந்திருக்குது. ஆனால் இங்கே நூன் சாக்கின ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஓகேவா, பண்ண மாட்டோம். அப்போது இதில் வந்து பண்ணாமல் அந்த நூனுக்கு மேலே, நூன் சாக்கினாக்கு மேலே குட்டியாக ஒரு சீன் போட்டிருக்கோம். தெரியுதா? குட்டியாக ஒரு சீன் போட்டிருக்கோம். எதுக்கு போட்டிருக்குது அப்படின்னா, அது ஒரு சக்து, சக்தத்துன் அப்படின்னு சொல்லுவோம். சக்து. சக்துனா என்ன அப்படின்னா, மூச்சை விட்டுடாமல் ஓதுதலை மட்டும் நிறுத்தி ஓதணும். ஓகேவா? மண் அப்படின்னு நிறுத்தணும், ஆனால் மூச்சை நிப்பாட்டக்கூடாது. சரியா? வகையில மண் ராக். அதே மூச்சில் ராக்குன்னு ஓதணும், ஆனால் ஓதுதலை மட்டும் லேசாக கொஞ்சம் நிறுத்தி ஓதணும். ஓகேவா? இப்போ அடுத்ததை பாருங்கள். ரா ஃபத்தா அலிஃப் மத்து ரா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் நுனினாவை எழுத்து தரஃபுல் லிசான். அடுத்தது காஃபில் என்ன இருக்குது? கெசரத்தைன் ராக்கின். ஓகே, இப்போது நம்ம இதை வக்ஃபு பண்ணும்போது சுக்குன் வச்சுருவோம். அப்போது சுக்குன் வச்சுட்டா என்ன சட்டம்? கல்கலா. ஓகேவா? அப்போது கல்கலா கொடுக்கணும். அப்போது நிறுத்தும்போது நம்ம வந்து கல்கலத்து குப்ரா. ஓகே, ஹெவியாக நம்ம கல்கலா கொடுத்து நிப்பாட்டுவோம். அப்போது வகையில மன் ராக். சரியா? அடுத்தது பாருங்கள், அசைச்சு ஓதுங்க. ராக். அடுத்ததான் வதன்ன அன்னஹுல் ஃபிராக். வா ஃபதாவா வா ஃபதா நூன் ஷத்தா ஜன் நூன் ஃபதன்ன வதன்ன. இதில் வா வந்து ஷஃபத்தான் உதர் எழுத்து, ஜா அப்படிங்கிறது தரஃபுலிசா நுனினாவை எழுத்து ஹெவி லெட்டரு. நூனில் ஷத்தா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா கொடுக்கணும். வதன்ன. ஓகே, வதன்ன அப்படியே அக்மல் குன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹம்சா ஃபதா நூன் ஷத்தா அன் நூன் ஃபதா ந ஹ தம்மா ஹூ அன்னஹூ. ஓகே, இங்கேயும் நூன் ஷத்தால அக்மல் குன்னா கொடுக்கணும். அன்னஹூ. இப்போது இந்த ஹ தொம்மா லாம் சுக்குனோட இணைஞ்சிரும். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அன்னஹுல். அடுத்தது அந்த லாமில் வந்து கொஞ்சம் டைமிங் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஜஹ்ரு தவசுத் அப்படிங்கிற தன்மை எல்லாமே இருக்குது. சிஃபத் இருக்கிறதுனால டைமிங் கொடுத்து ஓதுங்க. அடுத்ததான் ஃப கெஸ்ரா ஃபி. ஃப வந்து நமக்கு தெரியும் ஷஃபத்தான உதர் எழுத்து. ரா ஃபத்தா அலிஃப் மத்து ரா 2 ஹரக்கத்தை நீட்டணும். காஃபில் தம்மா இருக்குது. அப்போது இதை சுக்கோனா மாற்றுவோம். வக்ஃபு பண்ணானா சுக்கோனா மாற்றுவோம். அப்போ கல்கலத்துல் குப்ரா. ஓகேவா? அசைச்சு ஓதணும். அப்போது வதன்ன அன்னஹுல் ஃபிராக். அடுத்தது 29வது ஆயத்தை பாருங்கள். வல் தஃபத்திஸ் சாக்கு பிஸ்ஸாக். வா ஃபதா லாம் சுகோன் வல். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததா த ஃபதா த ஃபதா ஃப ஷத்தா தஃப் த ஃப ஃபதா ஃப தஃப். ஓகே, தஃப். த கெசரா சீன் ஷத்தா திஸ். சீன் ஃபதா அலிஃப் மத்து ச. அப்போது வல் தஃபத்திஸ் சாக்கு. ஓகே, காஃப் தம்மா கு. அப்போது வல் தஃபத்திஸ் சாக்கு. ப கெஸ்ரா சீன் ஷத்தா பிஸ். சீன் ஃபதா அலிஃப் மத்து ச பிஸ் ச. காஃப் கெஸ்ரா கை பிஸ் ச கை. இப்போது இந்த இடத்துல வந்து காஃபுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வக்ஃபு பண்ணுறதுனால சுக்கூன் வைப்போம். அப்போது இதுவும் கல்கலத்து குப்ரா அசைச்சு ஓதணும். அதுக்கப்புறம் எப்படி சொல்லணும் இதை? வல் தஃபத்திஸ் சாக்கு பிஸ் சாக்.
அடுத்தது 30வது ஆயத்தை பாருங்கள். ஈலா ரப்பிக யௌம இதினில் மசாக். இப்போ இதில் ஹம்சா கெஸ்ரா இ, லாம் ஃபதா அலிஃப் மத்து லா. இப்போ லாம் ஃபதா அலிஃப் சகைரா இருக்குது. அப்போது இதை 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஈலா. அடுத்தது ரா ஃபதா ப ஷத்தா ரப், ப கெஸ்ரா பி ரப்பி, காஃப் ஃபதா க ரப்பிக. யா ஃபதா வாவ் சுக்கூன் யௌ, இது வாவ் லீன், இது யௌ. மீம் ஃபதா ம, ஹம்சா கெஸ்ரா இ, யௌம இ. வேலில் கெஸ்ரத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்ததான் லாமில் சுக்கூன் இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா யௌம இதின், இந்த தன்வீனுக்கு அடுத்ததாக ஹம்சத்துல் வசல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், என்ன ரூல் அப்படின்னா, இந்த வேலில் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூன் சுக்கூன் வருது பார்த்திங்களா, வேல் கெசரத்தைன் அப்படிங்கிறது வந்து வேல் கெசரா நூன் சுக்கூன் தான். அப்போது இந்த நூன் சுக்கூன்ற வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா நூன் கெசராவாக மாற்றி யௌம இது நில், ஓகே, நூன் கெசரா லாம் சுக்கூன் நில் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது எப்போ இந்த சட்டம் வரும்னா தன்வீனுக்கு அடுத்ததாக ஹம்சத்துல் வசல் வந்துச்சுன்னா இந்த சட்டம் வரும். ஓகேவா? அப்போது யௌம இது நில், அப்புறம் மீம் ஃபதா ம, மீம் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதல் எழுத்து, சீன் ஃபதா அலிஃப் மத்து ச 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். இந்த சீன் அப்படிங்கிறது தரஃபுல் சன் நுனினாவை எழுத்து, காஃப் தம்மா கு, இதை வந்து வக்ஃபு பண்ணும்போது காஃபு சுக்கூனாகும், கல்கலை கொடுக்கணும். அப்போ இதை எப்படி ஓதணும்? ஈலா ரப்பிக யௌம இதினில் மசாக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான அந்த மஹ்ரஜ, சிஃபத்து, கவாயிது, இந்த 3த்தையும் கவனித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஓதணும், பயிற்சி எடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.